ஹலோ வணக்கம். இன்னைக்கு குஜராத்தோட ஸ்பெஷல் டோக்லா பார்க்கலாம் வாங்க. பாஜ்ரா அதாவது கம்பு அதையும் சோளத்தையும் வச்சு நம்ம இந்த டோக்லா பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்வீட் கார்ன் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். ஒரு 1/4 கிலோ கம்பை இட்லி மாவு மாதிரி நல்லா அரைச்சி ஊற வச்சு புளிக்க வச்சு நான் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். உரிச்ச சோளத்தில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கம்பு மாவில் போட்டு நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் முழு சோளத்தையும் போட்டு கலந்துடலாங்க. அதுக்கப்புறம் கம்பு மாவுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம், மஞ்சப்பொடி போட்டுக்கணும், அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு பச்சை கடலெண்ணெய் எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பைண்ட் ஆகாதுங்க. அதனால ஒரு சின்ன கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். கம்பு அரைக்கும் போதே கூட இதை போட்டு அரைச்சி புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இதை இன்னுமே சாஃப்டாக ஆக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு ஸ்பூன் ஈனோ சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் அரை மூடி எலுமிச்சம்பழ ஜூஸையும் விட்டு நல்லா நுரைச்சி வந்த உடனே சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்ல புளிச்ச மாவாக இருந்தால் ஈனோ கூட அவசியம் இல்லைங்க. ஈனோ போட்டால் கேக் மாதிரி வரும். ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருந்த ஒரு பிளேட்டில் நான் இந்த கலந்த மாவு எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டேங்க. நீங்கள் 2-3 பேட்ச் பண்ணணுன்னா ஒவ்வொரு பேட்ச்லேயும் தனித்தனியாக தான் ஈனோ சால்ட் போடணும். மொத்தமாக போட்டு வச்சிடாதீங்க, அது நல்லா இருக்காது. நான் மிளகாய் வத்தலை வறுத்து ஒரு பாட்டிலில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இது மேலே தூவிக்கிறோங்க. ஏற்கனவே ஸ்டீமரில் தண்ணி ரெடியாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதில் இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இது 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா கம்பு நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக வேண்டி. இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து போச்சு. கத்தியோ இல்லை குச்சியோ விட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கத்தியில் எண்ணெய் தடவிக்கோங்க. இது சூடு ஆறினதுக்கப்புறமா தான் கட் பண்ணணுங்க, சூடோடு கட் பண்ண வேண்டாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கேக் மாதிரியே வெந்திருக்குது. கம்பில் இரும்பு சத்தும் நார் சத்தும் அவ்வளோ நிறையா இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தாளிக்க போகிறோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை விட்டு கடுகு, எள்ளு, அதுக்கப்புறம் ஜீரகம், இது 3ஐயும் பொரித்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் அதுக்கு மேலே தூவிக்கலாங்க. அரை மூடி எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு ஒரு 100 ml தண்ணியவும் விட்டு இதில் ஊற்றிடுங்க. இந்த டேஸ்டியான தாளிப்பை நம்ம டோக்லா மேலே விடும்போது அந்த கட் பண்ணின இடையிலெல்லாம் இந்த தண்ணி போய் அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் குட் டே.